ஒரு மாடலன் மறையோன் என்று சொல்லக்கூடிய மாமுது பார்ப்பான் வர்றார். அவர் எங்க வர்றாங்கன்னா குடநாட்டிலிருந்து சேரநாடு என்று சொல்லக்கூடிய கேரளத்தினுடைய பகுதியில் பிற்பகுதியில இருந்து அவன் வந்துட்டு இருக்கிறான். வந்தது கோவலன் பாக்குறாரு. நீ எங்கிருந்து வந்துடுறேன், யாரு அப்படின்னு சொல்லும் போது அவன் அந்த மாமுது மறையவன் மாடலன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். அப்புறம் சொல்லும்போது நானும் மதுரை வருகிறேன், பாதி தூரம் உங்களுக்கு வழியெல்லாம் காட்டுறேனுங்க. மதுரை போற வழி சாதாரணமான வழி இல்ல, வயல் வழி இருக்குது, பள்ளத்தடி இருக்குது, எல்லாம் பெரிய துன்பமா இருக்கு. இந்த பொண்ணு வீட்டு விட்டே வரல. அவளுடைய வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல், அவன் வீட்டு விட்டு எங்கேயும் போனதில்லை, தனியா போறீங்களே, ஏற்கனவே ஒரு அடிகளார் உங்களோட வர்றாங்க, அம்மா வர்றாங்க, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி மாடலன் மறையனும் கூட சேர்ந்து வர்றதுனால பாத்திரங்களுக்கு இன்னும் ஒண்ணு கூடியது. கண்ணகியும் மாடலன், கண்ணகி ஒரு ஒட்டு பாத்திரம், மதுரை வரைக்கும் கூட வர்றாங்க, மதுரையில அடைக்கலப்படுத்திட்டு அவங்க பிரிஞ்சு அவங்க வேலைக்கு போறாங்க. ஆனா மாடலன் மறையன் என்று சொல்லக்கூடியவன் கடைசி வரைக்கும் கண்ணகிக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க. இப்ப கோவலனுடைய கொலைக்கு பிறகு கண்ணகி வழக்கு உரைத்து கோவலன் குற்றம் இல்லாதவன் என்று சொல்லும் போது பாண்டிய மன்னன் யானோ அரசன் யானே கல்வன், என் குடிமுதல் பிழைத்தது, இது வரைக்கும் நான் ஆராயாமல் செய்து விட்டேன். அவன் சொல்றா, கண்ணகி வாயில நிக்கிறா, வாயிலோயே பொறியரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே. குற்றம் ஒன்றையே செய்யக்கூடிய அரசனுடைய வாயில் காப்பவனே, கணவனை இழந்தால் கடையகத்தாலே, கணவனை இழந்து தலைவிரி கோலமா ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி அவள் தன்னைத்தானே ஒரு அறிமுகம் செய்து கொள்கிறார். அதான் வாயிலோயே பொறியரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே என்று சொல்லி அவனை விழிக்கும் போது அந்த செய்தி போறாங்க. அப்புறம் அரசன் ஆராயாமல் இந்த பொற்கொள்ளனுடைய பேச்சை கொள்ளி, பொற்கொள்ளன் என்பவன் நான் ரொம்ப வசதியான ஆள். அந்த பொற்கொள்ளன் பொற்கொள்ளன் என்று சொல்லக்கூடியவன் அரசி பாண்டிமாதேவி. இந்த பாண்டிமாதேவியினுடைய நகைகள் எல்லாம் செய்யக்கூடிய, அணிகலன்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு பொற்கொள்ளன். அவனுக்கு அரசாங்க மரியாதை அதிகமாக உண்டு. அவன் அரசையினுடைய கால் சிலம்பை எடுத்து வித்து, தனக்கு வசதி இல்லைன்னு சொல்லி, வருமானம் இல்லைன்னு சொல்லி அதை வித்து அவன் செலவு பண்ணிட்டான். அப்ப பொற்கொள்ளன் ஒரு திருடனா வச்சுக்கலாம். ஏன்னா அரசை நம்பிக்கை மோசடி ஆகி போச்சு. அந்த அரசையினுடைய அந்த கால் சிலம்பை வித்துட்டதுனால இப்ப கோவலன் வர்றதுனால அந்த கோவலனுடைய சிலம்பை வாங்கி மாத்திட்டான். கோவலன் இந்த சிலம்பை கொண்டுட்டு உள்ளுக்கு போறான். மதுரைக்கு போனவன் நேரடியா அந்த தொழிலை பார்க்கல, அவனுக்கு தொழில் அனுபவம் இல்லை. ஏன்னா அவன் அங்க இருக்கக்கூடிய கடை வீதி, பொற்கொள்ளர் வீதி, அங்க இருக்கக்கூடிய சோலை, அங்க தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த இளவட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவன் சுத்திட்டு இருக்கிறான். வம்பப்பரத்தையோடு பருமொழியாளரோடு குறுமொழி கோட்டி நெடுநகை புக்குன்னு சொல்றாங்க. பம்பப்பரத்தை யாரும் முன்னு 2 பேரும் ஜோடியா வர்றாங்க, அவங்ககிட்ட போய் நியாயம் பேசிட்டு இருக்கிறான். எந்த வேலைக்கு வந்தா எல்லாத்தையும் தொலைச்சிட்டுமே, இந்த சிலம்பை கொண்டு போறோமே, இதை வித்து வரலாம்னு சொல்லிட்டு அங்க கூலவாணிகர்கள் இருக்கக்கூடிய வீதி, பொற்கொள்ளர் இருக்கக்கூடிய வீதி, எல்லா வீதிகளையும் தங்க வைக்கக்கூடிய வீதி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மரத்தடியை நின்று அப்படியே கொஞ்சம் ஓய்வெடுக்கிறான். காவலன் பேரூர் கண்டு மகிழ் வீதி, கோவலன் பெயர் தான் குடிப்புறத்தென்னு சொல்லி இளங்கோடிகள் அந்த காதை அங்க முடிக்கிறார். போன வேலையை விட்டுட்டு காவலனுடைய பாண்டியமனுடைய பேரூர் காவலன் சொல்ற, என்னை காப்பாற்றுவான்னு சொல்ற. நம்ம திருக்குறள்ல பாத்தீங்கன்னா காவலன், அரசனுக்கு காவலன் என்று பெயர். அரசன் குடிமக்களை சரியாக காப்பாற்றாவிட்டால் அரசனுடைய பயன்கள் குறையும், ஆபயன் குன்றும். அரசன் நாட்டை காப்பாற்றலைன்னா பசுமாட்டுகளில் வரக்கூடிய பால் வளம் குறைந்து விடும். பால் வளம் குறைஞ்ச குழந்தைகளுக்கு அந்த காலத்துல இலவச பால் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் போச்சு. ஆபயன் குன்றும். அறுதொழிலோர் நூல் மறப்பர், ஓதல், ஓய்வுத்தல், வேட்டல், வேட்பித்தல் போன்ற 6 தொழில்களும் வினா போயிடும். அதனால ஆவயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவானியனின் வள்ளுவர் கேட்டிருக்காரு. இந்த அரசனும் இப்படி இந்த நிலைமையில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த கதை அப்படியே போய்கொண்டிருக்கிறது. அந்த கோவலன் அங்கெல்லாம் சுத்திட்டு அப்புறம் மாலையில வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வருவதற்கு முன்னாலேயே அந்த சிலம்பு ஒரு 10-11 மணிக்கு அரசவைக்கு போகும்போது அவன் அந்த சிலம்பை பார்த்துட்டு, நீ இது உயர்ந்த விலையான சிலம்பு, நீ இதை கொண்டு விற்க முடியாது,
நீ என் வீட்டு திண்ணையில உட்காரு, நான் போய் இந்த சிலம்பை கொண்டு வந்து அரசிகிட்ட காட்டி அது விற்குமா சரியா இருக்குமான்னு கேட்கிற அப்படின்னு சொல்லி அந்த சிலம்பை கொண்டு போய் அரசிகிட்ட காட்டுவதற்கு செல்கிறான் என்று அப்படியே கதை போகிறது. இந்த ஏற்கனவே நம்ம காணல் வரியில கொஞ்சம் நிறுத்திட்டோம். கோவலன் மட்டுமே ஒரு பாட்டு சொன்னா அது கேள்வியாக இருந்தது. அது என்ன சொன்னோம்னா, திங்கள் மாலை வெண்குடையான் என்ற பாட்டுல கோவலன் வந்து கங்கையோட சேர்ந்தாலும் காவிரியை மறக்க மாட்டோம். ஏன்னா கங்கையும் காவிரியும் நம்ம நாட்டுக்கு நிறைய இன்பம் தருவதை போல நமக்கு வாழ்க்கையிலும் இருக்கிறது என்று சொல்லி சொன்னான். அதை கேட்டுட்டு அதுக்கு பதிலாக ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டும் இந்த கதையோட தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் அந்த பாடலையும் பார்க்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. கொஞ்சம் நான் நேரத்தை குறிச்சுக்கிறேன். சரி, பண்ணிக்கிறேன். ஆமா, அது இப்ப கோவலன் படிச்சு அந்த பாட்டு நான் கட் பண்ணிருங்க. நீங்க சீக்கிரம் எடுத்துறேன், மடக்கி வச்சிருந்தேன் நீங்கயோ. இப்போ இந்த இடையில நாம வந்து காணல் வரியில கோவலனுக்கும் மாதவிக்கும் பிரிவு ஏற்பட்டது, நேராக கண்ணகியினுடைய வீட்டுக்கு வந்தான் என்ற செய்தியை பார்த்தோம். அப்படி என்ன சொன்னானோ அதற்கு பதிலாக மாதவியும் ஒரு பாட்டு சொன்னாங்க. இந்த இவன் வந்து காவிரியை வாழ்த்துவதை போல அந்த அம்மாவும் மாதவியும் காவிரியை வாழ்த்தினான். வாழ்த்தும் போது காவிரியை பார்த்து நீ வாழி காவேரி, காவிரி ஆறு போகும்போது காவிரியினுடைய கரையில 2 பக்கத்திலும் வண்டுகள் ரிங்காரம் செய்கின்றன. எல்லா பக்கங்களும் மரங்கள் பூத்து குலுங்குகின்றன. அந்த பூக்கள் எல்லாம் உதிர்ந்து காவிரி ஆற்றுக்கு ஒரு பூவாடை போர்த்தி கொண்டு இருப்பதை போல இருக்கிறது என்று சொல்றாரு. அப்புறம் அதில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் கயல் மீன்கள் பெண்களுடைய கண்களை போல அந்த காவிரி போகும்போது மீன்கள் எல்லாம் கண்கள் போல இருக்கிறது. அப்படி காவிரி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கருங்கயல் மீன்கள் எல்லாம் விழிப்பாக இருப்பதற்கு என்ன காரணம், இந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன காரணம்னா, காவிரியினுடைய கணவனாகிய சோழ மன்னன் செங்கோல் ஆட்சி செய்வதால் காவேரி சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார். காவிரியிலே சோலைகள் தோறும் மயில்கள் அகவ குயில்கள் எல்லாம் இசை பாட அழகான இந்த மாலைகள் அசைந்து ஆட காவிரி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், அச்சம் தரக்கூடிய சோழ அரசனுடைய வேலினுடைய திறந்தான், அதை அறிந்துதான் இந்த காவிரி நடக்கிறது என்பதற்கு காணல் வரியிலே கோவலனுக்கு பதில் சொல்வதாக அந்த பாட்டு வருகிறது. அது மாதவி பாடிய பாட்டு. மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கரும் கயல்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி அந்த பாட்டு அப்படி தொடங்குது. மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கயல் கண் விழி தொல்கி நடந்தாய் வாழி காவேரி. மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கயற்கண் விழி தொல்கி நடந்ததெல்லாம் நின் கணவன் பிரிந்து செங்கோல் அறிந்தேன் வாழி காவேரி. பூவார் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசை பாட காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி. பூவார் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசை பாட காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி. நாம வேளின் திறங்கண்டே அறிந்தேன் வாழி காவேரி என்று சொல்லி அந்த காணல் வரியிலே பூம்புகார் இருக்கும்போது கடலாடு காதையில் 2 பேரும் இந்திர விழா 28 நாட்கள் அருமையாக நடந்தது. நடந்து அடுத்த நாள் எல்லாரும் அந்த இந்திர விழாவில் இருந்தவர்கள் எல்லோரும் கடலாடு காதை எல்லாம் காவிரியிலும் அந்த நம்ம கடலிலும் நீராடி மகிழக்கூடிய போது கூட யாழினை மாதவி எடுத்துக்கொண்டு வந்தால், மாதவி ஒரு அருமையான பொண்ணு. அவளுக்கு 7 வயசுல இசை படிக்க போய் 5 ஆண்டுகள்
அது மத்தளம், இசை, பண், ராகம், தாளம், ஆட்டம், நயம் சொல்லி அது பெரிய செய்திகளை 5 வருஷம் படிச்சு அந்த 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 நடன அந்த படித்த பாட்டுகள் எல்லாம் அரங்கேற்றி சோழ மன்னன் பாராட்டி அவளுக்கு 1008 களஞ்சி தங்கத்தை கொடுத்து அவளுக்கு இன்னைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய பட்டம், தலைக்கோள் அருவி பட்டம் கொடுத்து அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு கோவலனும் கண்ணகியும் அன்பா இருந்தவர்கள் போய் அந்த காணலுரியில போய் உட்கார்ந்து ஒரு பாட்டு கோவலன் யாழை வாங்கி பாடும்போது அந்த பாட்டுல வேறு ஒரு விகற்பமாக நினைத்து மாதவியும் பாடியதால் இந்த காதை ஒரு திருப்பு முனையாக மாறி இவ்வளவு துன்பத்துக்கு இடையிலே கண்ணகியை நாம் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவரை இந்த செய்தி போகிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பை நல்கிய தம்பி சோமு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ்.